இங்க நம்ம ஹீரோயின் ட்வின்ஸா இருக்காங்க. 2 பேரும் சண்டை போட்டதால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலே இருக்காங்க. அப்போ தங்கச்சி அக்காவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என் லவ்வ பத்தி அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்றா. அக்காவோ அப்பா கிட்ட சொல்ல வேணாம், பெரிய ப்ராப்ளம் வரும்னு ஃப்ரெண்ட்ட சொல்லி சொல்றா. பட் தங்கச்சியோ அப்பா இப்ப ரொம்ப மாறிட்டாரு, நான் ஃபர்ஸ்ட் என் லவ்வ பத்தி சொல்றேன், அடுத்து நீ உன் லவ்வ சொல்லுன்னு காலை கட் பண்ணிடுறா. இவங்களோட அப்பாவோ ஊரெல்லாம் கூட்டி ஒரு கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. பட் அவர் கூட உள்ளவங்க அவர் கல்யாணம் பண்ணி வச்ச மாப்பிளையும் பொண்ணையுமே கொன்னுறாங்க. இவரை பத்தி எதுவுமே தெரியாத தங்கச்சி கார்ல போகும்போது அப்பா கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றா. அவரும் காரை நிறுத்த சொல்லிட்டு வீட்டு விஷயம் டிரைவருக்கு கேட்க கூடாதுன்னு இவளை தனியா கூட்டிட்டு வந்து பேசுறாரு. அவளும் அந்த டிரைவரை வர சொல்லிட்டு நான் அவரை தான் லவ் பண்றேன்னு சொல்றா. அப்படியே வீட்டுக்கு வந்ததும் இவ அக்காவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அழுற மாதிரி நடிச்சுக்கிட்டு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே அப்பா என் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, நீயும் உன் லவ்வ பத்தி அப்பாட சொல்லுன்னு சொல்றா. அதே நேரம் அப்பாவோ கூட உள்ளவங்ககிட்ட பொண்ணோட லவ்வ பத்தி சொல்லி நான் அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றாரு. இது கேட்டதும் கூட இருந்த அடியாளு இவரை கேவலமா திட்டிட்டு இப்படிலாம் ஊர்ல உள்ளவங்க உங்களை திட்டுவாங்க, நீங்க தான் மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லி அவர் மைண்ட மாத்திடுறான். அவரும் என் பொண்ணை கொன்னுருன்னு இவங்கிட்ட சொல்லிடுறாரு. அவனும் அவ குளிக்கிற தண்ணியில கரண்ட் வயரை வச்சிடறான். அவளும் அந்த தண்ணியை தொட்டு ஷாக் அடிச்சு இறந்துடுறா. அதே நேரம் அக்கா யார்ட்டையுமே சொல்லாம சர்ப்ரைஸா வீட்டுக்கு வந்துடுறா. அவ கூட ஃப்ரெண்டையும் இன்னொரு பையனையும் கூட்டிட்டு வந்திருக்கா. அடியாளு அக்காவும் லவ் பண்றாங்களோன்னு சந்தேகப்படுறான். அதனால நைஸா அக்கா கிட்ட யாரையாச்சும் லவ் பண்றீங்களா, நான் அப்பா கிட்ட சொல்லி உங்க லவ்வ சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ல அவளும் ஆமான்னு சொல்லிடுறா. இவன் அவ கூட வந்த பையனை தான் லவ் பண்ணிருப்பான்னு அவனை தனியா கூட்டிட்டு வந்து அடிக்கிறாங்க. அப்ப ஃப்ரெண்டு எல்லாரும் வித்தியாசமா நடந்துக்கிறத பார்த்துட்டு சந்தேகப்பட்டு தங்கச்சிக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு அக்கா கிட்ட சொல்றா. இதனால இவ அப்பாவை தேடி போறா. அங்க அப்பா அந்த பையனை அடிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேக்குறா. இப்பதான் இவரு தங்கச்சியை கொன்னதை பத்தியே சொல்றாரு. இவ்வளோ நான் அவனை லவ் பண்ணவே இல்ல, அப்புறம் ஏன் அவனை அடிக்கிறீங்கன்னு கேக்குறா. அவங்க உன் கூட வந்த பையன் இவன் மட்டும் தானே, அப்ப இவனை தானே நீ லவ் பண்ணிருப்பான்னு கேக்குறாங்க. அவளோ நான் லவ் பண்றது இவளத்தான்னு கூட வந்த ஃப்ரெண்ட சொல்றா. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்பாவும் அவளை அடிக்க வர அவளோ நான் உங்க பேச்ச கேட்டு நடக்கிறேன்னு சொன்னதால அவளை விட்டுறாரு. அப்புறம் இறந்து போன தங்கச்சிக்கு இறுதி சடங்கு நடத்துறாங்க. இவளும் தங்கச்சியை நினைச்சு அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையேன்னு ரொம்ப அழுவுறா. அப்பா அவ கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிடுறாரு. இப்ப இவ வீட்டுல சாப்பிடாம தூங்காம அழுதுகிட்டே இருக்கா. ஒரு நாள் இவ அப்பா கிட்ட வந்து நாங்க என்ன தப்பு பண்ணோம், காதலிச்சது ஒரு தப்பா, இப்படி மத்தவங்க பேச்ச கேட்டு தங்கச்சியை கொன்னுட்டீங்களேன்னு சொல்லி அழுவுறா. நான் இப்ப வீட்டை விட்டு போக தான் போறேன், என்னை தடுத்தீங்கன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்புறா. அப்பா அவளை பிடிக்க அடியாளுங்க வரும்போது அப்பா எல்லாரையுமே தடுத்துறாரு. அப்படியே அவ போயிட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு கால் பண்ணி சிரிச்சுக்கிட்டே நாங்க சொன்னதெல்லாம் பொய் தான், நான் உண்மையிலே அந்த பையனை தான் லவ் பண்றேன்னு சொல்றா. அப்ப ஃப்ரெண்டு பொண்ணும் அடியாள திட்டிட்டு போனை கட் பண்ணிடுறா. அவ திட்டினதை கேட்டு அப்பாவே சிரிச்சிடுறாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்பா எப்படியோ அந்த ஊரை விட்டு தப்பிச்சு பொண்ணு கூடவே ஹாப்பியா வாழ்றாரு.